ஓகே, நான் ஒரு இந்த ஏரியா தான் கேள்விப்பட்டேன். உங்களுக்கு தெரியுமா, பாத்துருக்கீங்களா? பாத்துருக்கேண்ணா, நம்மளோட ஃப்ரெண்டு தான் அவரு. நீங்க அவரோட ஃப்ரெண்டு? ஓகே, அவர் எனக்கு தெரியும், நான் பழக்கம் தான். அவங்க அம்மா ஒரு உடம்பு சரியில்லாதவங்க. அது டாக்டர் வந்து சரியான ஏதோ ட்ரீட்மெண்ட் பண்ணி அது ஏற்ற ஏதோ சொல்லியிருந்தா அவனால அந்த எதுவும் ஏற்படாது டாக்டருக்கு. எப்பவுமே அவர் இது முன்ன பின்ன அடிதடி அப்படிலாம் போவாரா, இல்லாட்டி தான் ஃபர்ஸ்ட் டைமா? அடிதடிலாம் போக மாட்டார் ப்ரோ. அவர் நீட்டானவர் தான், வேலைக்கு போவார், டீசெண்டாக இருப்பார். சின்ன பையனா இருக்குது, மன்னிச்சு தான் ஒட்டு தான் ஆகணும். இப்போ மன்னிச்சு விட்டுட்டாங்கன்னா இதே மாதிரி நிறைய பேர் பண்ண சான்ஸ் இருக்கும்ல. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டர் வந்து நம்ம அவங்களுக்கு சரியான இது கொடுக்காதனால தானே அவர் பண்ணார். இதே இது அவங்க இது கரெக்டாக பண்ணியிருந்தாங்கன்னா அவர் ஏன் அவர் டாக்டரை கத்தியால் குத்த போகிறாரு? கவனிக்க ஆள் இல்லையே, அவங்க அம்மா மட்டும்தான் பாதுகாக்கிறாங்க அவனை. புரியுது. அதனால அவர் அந்த ஆர்வத்துல செஞ்சுட்டாரு. மாடி மேல இருந்து கீழே விட்டாரு. அதெல்லாம் அவர் ஹார்ட் பேஷண்ட்டு. எனக்கும் ஒரு பெத்த தாய் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு போகும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நானும் அந்த மாதிரி தான் பண்ணணும்னு எனக்கு தோணும். ஆனா நேத்து வந்து ஒரு டாக்டர் வந்து இந்த ஊர் நம்ம அண்ணன் வந்து குத்திட்டாரு. ஓகேவா, அதை பத்தி உங்க கருத்து என்னன்னா? அவங்க அம்மா ஒரு உடம்பு சரியில்லாதவங்க. அது டாக்டர் வந்து சரியான ஏதோ ட்ரீட்மெண்ட் பண்ணி அது ஏற்ற ஏதோ சொல்லியிருந்தா அவனால அந்த எதுவும் ஏற்படாது டாக்டருக்கு. அவனால ஒரு நஷ்டம் கிடையாது. அவங்க சொல்லாத முறையினால அவன் என்ன பண்ணு தெரியும். லாஸ்ட் டைமில் போய் ட்ரீட்மெண்ட்டை பார்த்து அவன் வெளியே இங்கே பார்த்து வந்து இங்கே நல்லா பார்க்குறான்னு சொல்லி யாரோ கேட்டு அவன் மூலிமா வந்து பார்த்து அவன் 6 மாதமாக இருந்து பார்த்து அவனுக்கு சரியாக ட்ரீட்மெண்ட் இல்லை. லாஸ்ட் டைமில் முடியாத டைமில் தொத்தி விட்டாங்கனால அவனுக்கு ஏதோ ஒரு ஆர்வத்தில் செஞ்சுட்டான். அதெல்லாம் நம்ம எதுவும் பண்ண முடியாது. அவனை ஏதோ பார்த்து இது பண்ணி மன்னிச்சு விட்டுருங்க. அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சரியாக பார்க்கலன்ட்டு அதனால தான் அவங்க குத்திட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே. அப்புறம் வந்து அவங்க அம்மாவும் வந்து அப்படி தான் சொல்கிறாங்களாம். ஆமாம், முடியாதவங்க. இதை வந்து அப்போ வந்து யாருமே இந்த ஒரு புள்ள நினைக்கிறது தான், நம்ம அம்மாவை பார்க்கலையே அப்படின்னு நினைக்கிறது தான் அது. அதை தான் அந்த பையன் வந்து கோபத்தில் செஞ்சுட்டு இருக்கிறான். ஆனாலுமே அது கொலை வரைக்கும் போற அளவுக்கு அது சரியான செயல் நினைக்கிறீங்களா நீங்க? அதுதான் நம்ம செஞ்சிருக்க கூடாது. ஏதோ வந்து நம்ம அவங்கள பார்த்து பேசி இருந்திருக்கலாம், இந்த அளவுக்கு போயிருக்க கூடாது. ஆனால் அந்த பையன் கோவப்பட்டு போயிட்டான். டாக்டர் பக்கம் சப்போர்ட் பண்றீங்க. ஓகே. ஆனா அவர் வந்து பாத்தீங்கன்னா முறையான ட்ரீட்மெண்ட் கொடுக்கல, அதனால எங்க அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நுரையீரலே வந்து பாதிப்படைஞ்சிச்சு சொல்றாரு. இப்போ அவர் மேலும் தப்பு இருக்கு தானே? ஆமா, அவர் மேலே தப்பு இருக்கு. மேபி டாக்டர் வந்து கரெக்டான ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாருன்னா அவருக்கு டவுட் இல்லாம இருந்திருக்கும். அவர் அவங்க அம்மாவுக்கு முடியலனால தானே ப்ரோ அவர் இது பண்ணாரு, இல்லைன்னா அவரு பண்ணியிருக்க மாட்டார்ல. புரியுது. அது தவறு கிடையாதுல்ல ப்ரோ. இப்போ நம்ம அம்மாவுக்கு அது மாதிரி ஆயிருந்துச்சுன்னா நம்ம விட முடியுமா? அது யாராக இருந்தாலும் செய்கிறது தப்பு கிடையாது. அவங்க டாக்டரு இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஓகே. என் குழந்தைக்கும் நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போகும்போது அந்த மாதிரி தான் சொன்னாங்க. என் குழந்தைக்கு கார்டே போடல. அப்போது அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு நம்ம எதுக்கு வச்சுருக்கோம்? ஏதாச்சும் ஒரு உதவிக்குன்னு போகும்போது தானே ப்ரோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னு இருக்குது. அந்த உதவியை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் செய்யலைன்னா நம்ம என்ன ப்ரோ பண்ண முடியும்? சொல்லுங்கள் நீங்கள். அப்போ அவங்க அந்த ஹாஸ்பிட்டலில் டாக்டர் வந்து நம்ம அவங்களுக்கு சரியான இது கொடுக்காதனால தானே அவர் பண்ணார். இதே இது அவங்க இது கரெக்டாக பண்ணியிருந்தாங்கன்னா அவர் ஏன் அவர் டாக்டரை கத்தியால் குத்த போகிறாரு? புரியுது. இப்போ நம்ம அவங்க ஏரியாவில் தான் இருக்கோம். அவர் உங்களுக்கு முன்ன பின்ன தெரியுமா? எப்படிப்பட்டவர் அவர் நல்லவர் தான் ப்ரோ. நல்லவர் தான். எப்படின்னு கெட்டதெல்லாம் சொல்ல முடியாது, நல்லவர் தான். அவங்க எப்படின்னா மச்சானோட எல்லா ஃப்ரெண்டு தான், க்ளோஸ் தான். நீங்கள் அவரோட ஃப்ரெண்டு? ஓகே. அவர் எனக்கு தெரியும், நான் பழக்கம் தான். அவங்க ஃபேமிலியிலலாம் அப்படி எதுவும் சொல்ல முடியாது ப்ரோ. எல்லாம் நல்லவங்க தான் ப்ரோ. எப்பவுமே அவர் இது முன்ன பின்ன அடிதடி அப்படிலாம் போவாரா, இல்லாட்டி தான் ஃபர்ஸ்ட் டைமா? அடிதடிலாம் போக மாட்டார் ப்ரோ. அவர் நீட்டானவர் தான், வேலைக்கு போவார், டீசெண்டாக இருப்பார், அப்படி இருக்கவர் தான். ஆனால் அவங்க அம்மாவுக்குன்னு அந்த இது சூழ்நிலை வரும்போது தான் அவர் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இவர் செஞ்ச தப்பு மட்டுமே வந்து வெளியே பேசிட்டு இருக்காங்க. டாக்டர் சைடு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு சரியான இது வரவே இல்லை. இல்லைன்னா அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆமாண்ணா, அவங்க 6 மாதமாக பெட்டில் இருந்தாங்க. டாக்டர் வந்து சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த 6 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தான். இவன் வெளியே போய் வச்சு பார்த்து இருப்பான். அது ஏற்றது இவங்க சொல்லலை. லாஸ்ட்டு சீரியஸான மேட்டர்லாம் அவங்க இறந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? சப்போஸ் டாக்டரால் என்ன பண்ண முடியும்? இவனுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். அவன் அந்த நம்பிக்கையில் தான் அவன் இருக்கிறான். 6 மாதமாக அவன் வேலையை இப்போ வந்து அவன் சம்பளத்தெல்லாம் அவனால பார்த்துருந்தான். இத்தனை நாள் வீட்டில் இருந்துட்டான். அவங்க அம்மா உழைப்பில் ஏதோ பார்த்துன்னு அவனை இருக்கிறான். அதெல்லாம் அவனை ஏதோ இது பண்ணணும். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டாக்டருக்கு எந்த உயிர் சேதமும் இல்லை, ஏதோ அவர் சரியாயிட்டே வர்றாரு. இப்போ அவர் என்ன பண்ணலாம்? இப்போ அவர் வந்து ஏதாவது
பெரிய கேஸ் கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்களா இல்லை மன்னிச்சு விடலாம், வான் பண்ணி விட்டுலாம்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நான் வான் பண்ணி விடுறது தான் நல்லது. ஏன்னா அவர் மேலேயே தப்பா நம்ம மேலே தப்போ நம்மளுக்கு தெரியாது. புரியுது. அவர் ஏதோ அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னா நம்மளால கவனிக்க ஆள் இல்லையே, அவங்க அம்மா மட்டும்தான் பாதுகாக்கிறாங்க அவனை. புரியுது. அதனால அவர் அந்த ஆர்வத்தில் செஞ்சுட்டாரு. புரியுது. நம்ம மனநிலை சரியாம அவங்க இது சின்ன பையனா இருக்கானே, அம்மா வந்து அம்மாவுக்கு உடம்பு முடியல, அதனால அவங்க நம்ம அம்மாவை கவனிக்கலையே, நம்ம அம்மா இன்னும் கொஞ்ச நாள் இருக்கணுமே அந்த ஆதகத்தில் கூட அவன் செஞ்சிருக்கலாம். சின்ன பையனா இருக்குது, மன்னிச்சு தான் ஒட்டு தான் ஆகணும். இப்போ வந்து அவர் உசுரோட இல்லைன்னா அதை நான் கண்டிப்பாக அவனுக்கு தண்டனை கொடுத்தாயிருக்கணும். இப்போ அவரும் பழச்சிக்கிட்டாரு, அதனால இவருக்கு வந்து இந்த தம்பியை மன்னிச்சு தான் விடணும். அது வந்து எவ்வளோ நாளைக்கு அதான் அதுக்குன்னு மன்னிக்க கூடாது, அதுக்குன்னு எவ்வளோ நாளைக்கு தண்டனையோ அந்த தண்டனையை கொடுத்து வெளியே வர, அதுக்குன்னு அவனை வந்து தூக்கு கைது அதெல்லாம் போடக்கூடாது. இல்லை இப்போ மன்னிச்சு விட்டுட்டாங்கன்னா இதே மாதிரி நிறைய பேர் பண்ண சான்ஸ் இருக்கும்ல. ஸோ சின்னதாக ஏதாச்சும் பனிஷ்மெண்ட் கொடுக்கும், வான் பண்ணி விடலாம். ஏன்னா இவங்க பண்ணுறது வந்து அந்த மாதிரி டென்ஷனு, புரியுதா? இவங்க பண்ண டென்ஷன் ஒரு சிலர் நான் சொன்ன மாதிரி தாழ்ந்து கம்முன்னு பயந்து கம்முன்னு போயிடுவாங்க. ஆனால் அது வந்து அவங்க அம்மா மேலே வச்சுக்கிற பாசம் அவனுக்கு. புரியுது. புரியுதா? இந்த நேரத்தில் அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு வெறித்த இடத்துல அது மாதிரி பண்ணிட்டான். வான் பண்ணி விடலாம். உயிர் போய் அது அவங்க அம்மாவுக்கு உயிர் போயிருந்தா பெரிய பிரச்சனை தானே ப்ரோ. புரியுது. புரியுது. டாக்டரே நீங்கள் சொல்லும் போது நீங்கள் யோசிக்கிறீங்க. இப்போ மக்கள் பொதுவாக யோசிக்கும் போது அது தவறாக தான் தோணும். அவங்க பண்ணது தவறு தான். ஏன்னா அவங்க ஒரு அம்மா மேலே பாசம் இருக்க போல அவங்க பண்ணிட்டாங்க. புரியுதா ப்ரோ? புரியுது. புரியுது. அதே மாதிரி தான் அந்த டாக்டர் ஒழுங்கா அவங்களுக்கு எல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா ஏன் அவர் பண்ண போறாரு? அவர் நீட்டா அவங்க காசு இல்லாதனால தான் ப்ரோ கவர்மெண்ட்டுக்கு போறாங்க. காசு இருந்துச்சுன்னா அவங்க பிரைவேட்லயே பார்த்துருந்துருப்பாங்களே. ஓகே, நான் ஒரு இந்த ஏரியா தான் கேள்விப்பட்டேன், உங்களுக்கு தெரியுமா, பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேண்ணா, நம்மளோட ஃப்ரெண்டு தான் அவரு, ஃப்ரெண்டோட அண்ணன் தான். ஓகே. அவர் வேலையை போயிருந்தாரு, வேலையை போய் 6 மாதம் கிட்ட ஆகுது. வேலையை போய் அவங்க அம்மா உடம்பு சரியில்லாம் பாதுகாத்து வந்தாரு. இட்டம்படி 6 மாசமா இந்த ஹாஸ்பிட்டலில் வச்சிருந்தாரு. எதோ ட்ரீட்மெண்ட்டை முடிஞ்சு பார்த்துருந்தாங்க. லாஸ்ட்டில் கேன்சல் சொல்லி அவங்கள மறித்து இதுமாரி இது பண்ணி அவங்கள பார்க்காத இது பண்ணிட்டு ஒரு கையெழுத்து போடலனால கையெழுத்து போட மாட்றாங்களாம். ஒரு 10 வாட்டி நடக்க வச்சுட்டாங்க. நடக்க வச்சு அழிய விட்டு லாஸ்ட்டு நேரத்தில் போயிட்டு அவங்க சீரியஸாக இருக்கிற நேரத்தில் வந்து இதமாரி சொல்கிறாங்க. புரியுது. அவங்க டாக்டர் வந்து சரியான இது முன்னாடியே சொல்லியிருந்தா, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தா அது ஏற்ற ட்ரீட்மெண்ட்டாக அவங்க பார்த்துருப்பாங்க வெளியே. ஓகே. அவங்களால சரியா கண்ணு பார்வையும் கிடையாதான். ஓகே. அந்த போலீஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, அவர் வரும்போது ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்திருந்தாரு, அந்த ட்ரிங்க்ஸ் பண்ண போது எல்லாம் அப்படி பண்ணிட்டாருன்றாரு. அவர் எப்படிப்பட்டவர்னா? அவர் குடிக்க மாட்டாருண்ணா, எல்லாம் நல்ல டைப் தானே. எப்போனா ஒரு வட்டா குடிப்பார், வாரத்தில் ஒரு முறை. என்ன போகும்னு தெரியல, திடீர்னு சாப்பிட்டு போயிடுறாரு. அது என்ன பண்ணுன்னு தெரியல. அது பார்த்து கொஞ்சம் பார்த்து மன்னிச்சு விட்டுருங்க. என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அவர் ஏதோ பில்டிங்ல ஆபீஸ்ல போயிருந்தாரு வேலைக்கு. மாடி மேல இருந்து கீழே விட்டாரு. அதால அவர் ஹார்ட் பேஷண்ட். அதால அவரால் சூழ்நிலை வீட்டுல இருந்துட்டாரு. அம்மா பார்த்துருந்தாரு. ஏதோ அவங்க உழைப்புல ஏதோ கொஞ்சம் பார்த்துருந்தாங்க. ஆனால் டாக்டர் சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரூடாக இருந்துக்கிறாங்க, சரியான மருத்துவம் கொடுக்கறது இல்லைன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்களா? அதை பற்றின உங்கள் கருத்து என்ன? மேபி கவர்மெண்ட் டாக்டர்ஸ்க்கு ஏதாச்சும் இந்த மாதிரி கவுன்சிலிங் இல்லைன்னா அவங்களுக்கு ஹையர் அத்தாரிட்டிஸ் மாதிரி வச்சு அவங்கள மானிட்டர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். கவர்மெண்ட்ல வந்து பார்க்குறாங்கன்னா அவங்களோட காசு இல்லைன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. இப்போ வந்து அவங்க தெனாட்டில் அவங்க கால் மேலே கால் போட்டுன்னு அவங்க விஷயத்துக்கும் பேசுகிறாங்கன்னாக்கா அப்போ இல்லாத ஒன்றா பண்ணுவாங்க. அவங்க அம்மா இருக்கிறது அவங்க ஒரு ஆள் தான், ஒரு அம்மா. அவங்களும் உயிரை காப்பாற்ற முடியல, நம்மளால பணம் இல்லை, ஒரு டென்ஷன் தானே இருக்கும். இவங்க திமுறை பேசினா கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குதா இல்லையா அவங்களுக்கு? இப்போ தனியாக இவங்க கிளீனிங் வச்சு அவங்களும் காசு கொடுத்து இது பண்ணிக்கிறாங்கன்னா அவங்களே தாழ்ந்து போகிறாங்க. அவங்களே தாழ்ந்து போய் வாங்கப்பா உட்காருமாங்க, பணம் வேணும்னா கூட உட்காருங்க செய்யுங்க பாருங்க சொல்கிறாங்க. இருந்தாலும் நான் வந்து அதுக்காக ப்ரைவேட்டில் பார்க்கணும்னு சொல்லலை, இல்லை சொல்கிறேன், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் நான். இப்போ வந்து இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்றதுக்கோசரம் வந்து கவர்மெண்ட்டும் சம்பளம் கொடுக்குறாங்க. மாதம் மாதம் சம்பளம் கரெக்டாக வாங்கிடுறாங்க. நீ சேர் மேலே கால் போட்டு கால் உட்காந்துன்னு இங்கிலீஷில் பேசுன்னு தனாட்டில் பேசியிருந்தா எப்படி? அது நீங்களே சொல்லுங்கள். வான் பண்ணி விட்டுருலாம். அது எப்படி ப்ரோ? அது ஒரு பெத்த தாய்க்குன்னு இப்போது எனக்கும் ஒரு பெத்த தாய் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு போகும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நானும் அந்த மாதிரி தான் பண்ணணும்னு எனக்கு தோணும். புரியுதா ப்ரோ? அது அவர் பண்ணது தவறு கிடையாது ப்ரோ. ஏன்னாச்சும் மன்னிச்சு விட வேண்டியது. இதை பார்த்துட்டு எல்லாருமே வந்து அதே மாதிரி ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா என்ன தப்பாயிடும்ல? அது மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்களே ப்ரோ. இப்போ எல்லாம் இப்போ நான் பண்ணணும்னு நினச்சிருந்தேன்னா என் குழந்தைக்கு இது பண்ணும் போதே நான் பண்ணியிருந்துக்கலாம்ல. நான் ஏன் பண்ணல? சரியா உங்களுக்கு குழந்தைக்கு என்ன ஆச்சு? அது என்னதான் கரெக்டாக? என் குழந்தைக்கு என்ன ப்ரோ எப்படின்னா
நான் வந்து திருச்சி ப்ரோ. என் ஒய்ஃப் இங்கே தான் பெரங்கலத்தூர் தான். என் குழந்தைக்கு வந்து இங்கே கார்டு போட மாட்டேன்ட்டாங்க. ஓகே. இங்கே இதே பெரங்கலத்தூரில் தான் கார்டு போட மாட்டேன்ட்டாங்க. கார்டு போடாதனால இப்போ எனக்கு பஸ் சர்டிஃபிகேட் கூட வாங்க முடியல. அது கவர்மெண்ட்ல தான். நான் என்ன கேட்டேன்னா, நான் வெளியூர்லேருந்து லவ் மேரேஜ் தான் பண்ணேன். ஓகே. லவ் மேரேஜ் பண்ணவங்களுக்கே இப்போ கார்டு போட்டு தர மாட்டேங்கிறாங்க. எல்லாத்துக்கும் போட்டு தந்தாங்க. நான் ஒரு கேள்வி கேட்டேன் ப்ரோ. நான் எல்லாம் எனக்கு முன்னாடி வந்தவங்கலாம் போட்டு தரீங்க, எனக்கு ஏன் போட்டு தர மாட்டேங்கிறீங்க? நான் அப்படி கேட்கவும் அந்த எப்படின்னா லோக்கல் நர்ஸு வந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை என்ன நீ வாய் ஓவராக பேசுகிற, உனக்கெல்லாம் போட முடியாது அப்படின்னு சொல்லி இன்ன வரைக்கும் எனக்கு கார்டு போடல ப்ரோ. கார்டு போடல. என் பிள்ளைக்கு பர்த் சர்டிஃபிகேட் வாங்க முடியல. நான் இன்ன வரைக்கும் எஸ்ஆர்எம்ஏ இல்லாமல் ஹாஸ்பிட்டலே போய் சுற்றிட்டு தான் போகிறேன். நான் இன்ன வரைக்கும் பர்த் சர்டிஃபிகேட் என் பிள்ளைக்கு போட முடியுது. அதான் ப்ரோ. இப்படி அது எனக்கு போட்டு தந்துருந்தாங்கன்னா மற்றவங்க எல்லாத்துக்கும் போடுறாங்க. இதே சேலத்துலேருந்து ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்களும் அவங்க ஹஸ்பண்ட் இங்கே தான் இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் போட்டு கொடுத்தாங்க. நான் 2-3 நாளாக டெய்லியும் அவங்கள்ட்ட போய் கெஞ்சி கூட கேட்டு பார்த்துட்டேன். ஆனால் போடலை. அப்போனா கவர்மெண்ட் அதானே தப்பு. இதே நான் ப்ரைவேட்டுனா காசு கொடுத்துருந்தா போட்டிருப்பாங்களா? அது காசு இல்லாத போது தானே நான் இது கவர்மெண்ட்டுக்கு போகிறது. சரி, நன்றிண்ணா. ஏழை குத்தியது வந்து நான் வந்து தப்பு தான், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் ஏன் அந்த மாதிரி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த அந்த நேரத்தில் அவங்க பண்ண வெரி டென்ஷன். புரியுதா? இவங்க அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வந்து இவங்க தானாக கத்தியில் குத்தணும்னு போல, அவங்க பண்ணதுனால இவங்களுக்காக வந்த சூழ்நிலை அந்த மாதிரி. யாராக இருந்தாலுமே சட்டம் என்ன பண்ணுவோம், ஒரு சிலவு தைரியம் வராது, ஒரு சிலவு தைரியம் வரும். ஒரு தைரியமே வரும். என்ன பண்ணுவாங்க, என்னப்பா அப்படி இப்படி நாங்கள் கேஸ் போடுறேன், அது இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சாதாரண படிக்காத ஒரு நார்மலாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அசிங்கமாக திட்டிட்டு போயிடுவாங்க. கோவத்தில் என்ன அப்படி இப்படின்னு அசிங்கமாக பேசிட்டு போயிடுவாங்க. அதுக்கும் மீறி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி கையில் எதனா ஒரு இது இருந்துச்சுனாக்கா ஏதாவது பண்ண வேண்டியது. இப்போ எனக்கு பண்ண மாதிரி மற்றவங்களுக்கும் பண்ணுவீங்க. எங்களை மாதிரி எவ்வளோ பேர் வருவாங்க. நீ கால் மேலே கால் போட்டு இங்கிலீஷ் படிச்சுட்டாக்கா பெரிய எல்லாத்தையும் இப்போ எல்லாமே படிக்கிறாங்க. யாருமே படிக்காமல் இல்லை. பூ கட்டுறவங்க கூட படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஃபோன் கையில் வச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு அவசரம்னு வரும்போது பணம் இருக்குதா இல்லையா முதல்ல அவங்களுக்கு உதவி பண்ணிடணும். அதுக்கப்புறமா பணத்தை பற்றி பேசணும். அந்த உயிர் போனதுக்கு அப்புறமா நீ பண்ண என்ன பண்ணலன்னா